ஹலோ கைஸ், நான் இன்னைக்கு ப்ரூ கேவன் விளையாட போனேன். சில பேர் சொல்கிறாங்க இது ஒரு மாதிரி கேமா. சரி எப்படிட்டா இருக்கிறேன்னு போய் பார்க்கலாமேன்னு போய் பார்க்குறேன். ஸ்டார்டிங்காக நல்லா தான் இருக்குது, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த கேமு. என் தங்கச்சி நான் ட்ரான்ஸ் பண்ண போகிறேன். இந்த குடிச்சு என்ன பண்ண போகிறேன்னா, ஏதாச்சும் அவளை பேச வச்சுட்டு, யார் அது நம்ம குறிச்சிக்கிட்ட தங்கச்சி தெரியாது. திரும்ப அந்த கேரி தங்கிட்ட ட்ராப்பு. ஐயோ இது அப்பயே நினச்சேன், ஏதோ தப்பான கேம். ஓகே என்னது இது? வெயிட் பண்ணுங்க, இது அச்சோ இது பையன். இது பையன். நான் பார்த்தீங்களா, என் ஃப்ரெண்ட்ஸை சொன்னது கரெக்டு தான். சரி என் தங்கச்சி இன்வைட் பண்ணணுண்டா, அதான் சரி. அவள்கிட்ட நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு சும்மா சொல்லும்போது. Nowadays I am putting videos கரெக்டா? எஸ். ஆனால் இதில் இன்னும் யூடியூப் போட்டால் வராது, ஏன்னு எனக்கு தெரியல. பாருங்கள் நான் போடுறேன், அந்த மாதிரி வந்துடுது. அதனால் நான் ஒரு ஷார்ட்கட் கண்டுபிடிச்சிருக்கேன். யூடி ஐயோ என்ன உஷாராயிட்டாங்களா கேம்காரங்க. பட் ஐ கேன் சி. ஏன் ஓகே, அதுக்கு நான் என்னோடய ஐடி ஆச்சு, அந்த யூடியூப் நேம் மட்டும் சொல்லிடுறேன். ஓகே, சாமுவேல் 134 டைட்டன் வந்துருச்சே. என்ன அது? ஏதோ வேறு அமைச்சிருக்குது, அதனால தான் அந்த மாதிரி இருக்குது. அன்வான்ட் திங்ஸ். Your channel not coming. எனக்கு தெரியும் வேறு மாதிரி வருது. இதை போட்டு வியூ சேனல். என் சேனல் அவ்வளோ பெரிய சேனலில் இல்லை, அதனால வியூ சேனல் போட்டாலே போதும். வராது. யூ போட்டு தனித்தனியாக அனுப்ப வேண்டியதுதான். View I put but it's not coming. நாங்கள் 2 பேர் தமிழ் தான், ஆனால் அதுக்கு இங்கிலீஷ் ஓகேவா கிடைக்கல. ஓகே நான் ஐ புட்டு. இப்போ போட்டானா கேம் விட்டு வெளியே போயிடுவா. யாரோ பண்ணுறோம். ஆனால் லாஸ்ட்டில் நான் ரெக்கார்டிங் போட்டு அவளை ஏமாட்ட போகிறேன். ஆஹாஹா, ஏன்னா இப்போ நான் ரெக்கார்டை பண்ணுகிறேன், நீங்களே பாருங்கள் 4 minutes ஆயிடுச்சு. ஆமாம், என் மூஞ்சி பார்க்க சொங்குன மாதிரி இதுதான். என் அவட அதை காப்பி பண்ணி வச்சுருக்கா. காப்பி கேட் அவ எதோ பண்ணுகிறா. எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, இதை வச்சு இவ்வளோ ஏதாச்சும் பண்ண முடியுமா? இப்போ பாருங்க, வாடி வா. கண்காணாத தேசத்தில் போய் ஒன்று விட்டு வந்துடுறேன். அவள் கண்டுபிடிச்சி வராளான்னு பார்க்கலாம். இல்லை ஃபேமிலின்னு ஒன்று இருக்காங்க. இப்போ அதை மட்டும் நம்ம யாருக்கு ஒரு ஃபேமிலி போடுறோமோ அவங்களுக்கு நம்ம எங்கே இருக்கோன்னு கரெக்டாக தெரிஞ்சிடும். ஃபேமிலி போட வேணாம்.
இது என்னது போய் பார்த்துருவோம்னா என்னது ஜெட்ஸ் ஹோம் ஆஃப் த ஜங்கிள் நகர். பரவாயில்ல, மியூசிக் நல்லா இருக்குது. இந்த மாதிரி உண்மையிலே ஒரு பாட்டு இருக்கு அந்த இங்கிலீஷ் நாட்டில். அப்படி என்னதான் இருக்குங்க. இது என்னதுடா பார்த்தீங்களா? நான் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க. என்னாச்சுடா? ஐயோ வெளியே ஓடு. குளிரும் போல. சரி ஓகே, பாவம் தவிச்சு நிற்க போகிறோம். நான் எங்கே இருக்கான்னு. புத்திசாலியா புத்திசாலி ரீஸ்பான் போட்டு வந்துருக்கா. ஏய் பின்னாடி பின்னாடி இருக்கேன் பின்னாடி. யூ ஹேவ் 12. ஓகே ஓகே. ஆமாம், இவன் யார் நடுவில் வந்து போடுறான்? தம்பி ஓடு. என் தங்கச்சிட்ட பழக்கிறவனை எனக்கு எவனே பார்க்க மாட்டேன், அடித்து பறக்க விட்டுருவேன். என் ஃப்ரெண்டு வந்து பேசான் சும்மாரான், ஏதோ தப்பாக பேசான்னு நினச்சிட்டு அடிச்சிட்டேன் நான். சும்மா சொன்ன ஊர்த்து. ஓகே ஓகே ஓகே. ஓகே ஓகே, இது மட்டும் சொல்லிடலாம். நான் இதை முடிச்சுக்கிறேன் என் ரெக்கார்டிங். பாய். இது வேறு நான் இது இந்த ஸ்க்ரீன் இது இங்கே இருக்குது.